முறையான அனுமதி இல்லாமல் பேரணியாக சென்ற திமுக முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட கட்சியினரை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். குறிப்பாக முன்னாள் அமைச்சர் சேகர்பாபு உள்ளிட்டோர் போலீசார் வருவதை பார்த்ததும் தெரித்து ஓட முயன்ற காட்சிகள் இணையத்தில் பரவி வருகிறது. தாவேகா அரசின் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சரான சரத்குமார் IPL போட்டியின் போது தனது குழந்தைக்கு மருந்து தயாரிப்பதாக விளக்கமளித்த வீடியோவை திமுக தரப்பினர் போதைப்பொருள் பயன்பாடாக சித்தரித்து பெரும் பிரச்சாரம் செய்தனர். இதை சாக்காக வைத்து திமுக மாணவரணி உள்ளிட்டோர் அமைச்சரை பணிநீக்கம் செய்ய கோரி தடையை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. திமுக ஆட்சியில் கஞ்சா, மது மற்றும் போதைப்பொருள் புழக்கம் தமிழகம் முழுவதும் பரவ அனுமதித்த உங்களுக்கு இப்போது திடீரென போதை ஒழிப்பு மீது அக்கறை ஏன் என மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். திமுக ஆட்சி காலத்தில் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் விற்பனை அதிகரித்ததாக பல்வேறு புகார்கள் எழுந்தன. இளைஞர்கள் மத்தியில் போதை புழக்கம் வேகமாக பரவிய காலகட்டமாக இருந்தது. அப்போது மக்களின் எதிர்ப்பு குரல்களை அலட்சியம் செய்த திமுக இன்று எதிர்க்கட்சியாக இருக்கும்போது மட்டும் போதை ஒழிப்பு என்ற கோஷத்தை எழுப்பி அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்துவது வெறும் அரசியல் சூழ்ச்சியாகவே தெரிகிறது என கூறப்படுகிறது. இது திமுகவினரின் இரட்டை வேடத்தை தெளிவாக காட்டுவதாக கூறப்படுகிறது. தமிழக வெற்றிக் கழகம் தலைமையிலான தற்போதைய அரசு சட்டம் ஒழுங்கை உறுதிப்படுத்தும் நடவடிக்கைகளையும் ஊழல் ஒழிப்பு மற்றும் இளைஞர் முன்னேற்ற திட்டங்களையும் தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறது. அமைச்சர் சரத்குமார் விவகாரத்தில் கூட உண்மை வெளியாகும் வரை காத்திருக்க வேண்டும் என்ற பொறுப்பான அணுகுமுறையை மக்கள் வரவேற்கின்றனர். எனினும் திமுகவோ தனது ஆட்சிக்கால ஊழல்களை மறைத்துவிட்டு இப்போது எதிர்க்கட்சியாக அரசுக்கு இடையூறு செய்வதில் முனைப்பு காட்டுவதாக சொல்லப்படுகிறது. அனுமதியின்றி பேரணி நடத்தி அதிகாரிகளுடன் மோதி பின்னர் ஓட முயல்வது இவை அனைத்தும் திமுகவின் அராஜக அரசியலின் உச்சகட்ட வெளிப்பாடு என அரசியல் விமர்சகர்கள் விமர்சிக்கின்றனர்.